ஸ்காட்லாந்து தலைமைச் செயலகத்தில் பாலஸ்தீன கொடியை அந்நாட்டு அதிகாரிகள் ஏற்ற நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்ய தடை விதித்தும் அந்நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்காட்லாந்து தலைநகர் எடின்பர்கில் உள்ள தலைமைச் செயலகத்தில் சென்ட் ஆண்ட்ரூஸ் கட்டிடத்தில் பாலஸ்தீன கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வு இஸ்ரேலியர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது உண்மையா அல்லது கனவா என்று அவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்களுக்கு அடுத்த அதிர்ச்சியை ஸ்காட்லாந்து பிரதமர் ஜான் ஸ்வின்னி கொடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்யும் ஸ்காட்லாந்து நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் அரசின் முதலீடுகள் உதவிகளை நிறுத்துவதாக அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜான் ஸ்வின்னி பேசுகையில், காசாவில் இனப்படுகொலை நடந்து வருவதற்கான ஆதாரங்கள் தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ளன. இஸ்ரேல் உடனடியாக தனது போர்க்குற்றங்களை நிறுத்தாவிட்டால் இந்த மாதமே பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரிட்டன் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதற்கான முகாந்திர ஆதாரங்கள் வெளியாகியுள்ளதை புறக்கணிக்க முடியாது. பாலஸ்தீன கொடியை நாம் தலைமைச் செயலகத்தில் ஏற்றியிருப்பது நாம் பாலஸ்தீனியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான். ஆயுத நிறுவனங்களின் வடிவமைப்பு, தயாரிப்பு, சப்ளை, தொழில்நுட்பம், பல சேவைகளுக்காக நாம் மானியம் மற்றும் அரசின் முதலீடுகளை வழங்கி வந்தோம். தற்போது இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு இந்த அனைத்து உதவிகளையும் நிறுத்த வேண்டியுள்ளது. எனவே அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலுக்கு ஏற்ப நாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது கட்டாயமாக உள்ளது. காசாவில் காயமடைந்து உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காத 20 குழந்தைகளை ஸ்காட்லாந்து தத்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கும். மேலும் காசா மருத்துவமனையை சரி செய்ய 4 லட்சம் யூரோக்கள் வழங்கப்படும். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இஸ்ரேல் பிரிட்டன் வர்த்தக உடன்படிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.